உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐஷு, நீ கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா பவி. இவரை பத்தி சொல்லணும்னா ஜில்லா விட்டு ஜில்லா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிற சம்பவக்காரர் தான் வரப்போறாரு. ஆஹா, சூப்பர். வெல்கம் பண்ணிடலாமா? Yes, let's welcome the very talented lyricist Mohan Rajan. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலா ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்கீங்க. ப்ளூ லைட்டா. இது லைட், அது ரைட். வா, சூப்பர். சோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ஆவலா காத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, நம்ம தமிழ் சினிமால சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் ஏகப்பட்டது கொடுத்துட்டீங்க. நாங்களே டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயோ இதை மிஸ் பண்ணிடுவோமா, அதை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு ஆக்சுவலா. பட் இந்த கேள்வி கேட்டே ஆகணும். நீங்க எங்க போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க? தனியா வந்து ஏதாச்சும் பீச்சுக்கு போவீங்களா, மலை பிரதேசத்துக்கு போவீங்களா, இல்ல தனியா வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து யோசிப்பீங்களா? இல்ல அது அப்படி இல்ல. அந்த காலச்சூழல் தான், அந்த டைம் தான் தீர்மானிக்கும். இப்ப சில பாடல்கள்லாம் நீங்க கொடுத்த உடனே இந்த 2 நாள் தான் ஷூட்டிங் டைம் இருக்கு அப்படிம்பாங்க. நீங்க எங்க போய் இடங்கள்லாம் தேடிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல நமக்கு என்ன தெரியுது, அந்த டியூன் என்ன சொல்லுது, அந்த மெட்டமைப்பு நமக்கு வந்து சில வார்த்தைகளை கொடுக்கும். இப்படி போனா நல்லா இருக்கும். நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கேதர் ஒன்னா சேர்ந்து தான் அது ஒரு பாட்டு உருவாகுது. இங்க போனாதான் வரும், அங்க போனாதான் வரும்னு ஒரு கதாசிரியரோ ஒரு இயக்குனருக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து ஒரு பாடலாசிரியருக்கு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் அர்த்தம். அதான் உண்மை. சில பாடல்கள் இருக்கு, ஆனா அந்த பாடல் எழுத போகும்போது வேற பாட்டும் நமக்கு வரும். சோ இதுக்கு எங்கேயாவது போலாம்னா இங்க மாட்டிக்குவோம். சோ நான் அது என்னன்னா சில நேரம் நான் யோசிப்பேன், பேசாம இயக்குனர் ஆயிருக்கலாமோ. ஒரு படம் ஹிட் கொடுத்தா ஒரு 3-4 மாசம் இல்ல 1 வருஷம் கூட பிரேக் எடுக்க முடியல. இதுல எடுக்கவே முடியாது. சோ அதனால நீங்க இடங்களை தேடி எங்கேயுமே நீங்க சூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படி நீங்க சொன்னீங்க டைம் இல்லைன்னா வந்து டக்குன்னு நம்மளே யோசிச்சு எழுதினோம். டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஒரு 2 வாரம் 3 வாரம் டைம் கொடுக்குறாங்கன்னா எந்த மாதிரி லொகேஷன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அந்த லொகேஷனுக்கு போனா எனக்கு தானா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மைண்டுக்கு வரும். டீ கடைக்கு போவீங்களா? இல்ல உண்மைதான். நான் ரொம்ப நான் ஒரு ரொம்ப அழகான இடம்லாம் போனா நான் அங்க போயிட்டு அதை பார்த்து ரசிக்கிறது. இல்லைன்னா இந்த இங்க வந்து நிறைய மக்கள் வந்திருப்பாங்கல்ல. இப்ப நான் வந்து எங்கேயாவது ஒரு ரோட்லயே சென்னை ரோட்லயே நான் போனா இதே ரோட்ல எம்ஜிஆரும் போயிருப்பார்ல, இதே ரோட்ல வந்து யார் யாரெல்லாம் போயிருப்பா, அந்த மாதிரி தாட்லாம் வந்துடும். அதனால எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எனக்கு டீ கடைக்கு போனாவே எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பாடல் டீ கடையில தான் உட்கார்ந்து. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. டக்குன்னு வந்து நீங்க ஃபாஸ்டா எழுதின ஒரு பாடல் டீ கடையில்னா என்ன பாடல்? நிறைய பாடலா சொல்லலாம். நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து நூறுசாமி இப்ப ரீசெண்டா வந்து இல்லையா, அப்ப வந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு பாட்டு பிரபலமான பாட்டை போட்டாங்க. இது ராயல்டி ஷோ, பெரிய அமௌண்ட் வேற கேட்டாங்க. சசி சார் கால் பண்றாரு, மோகன் அதே மாதிரி ஒரு அம்மா பாட்டு வேணும், ஆனா அது என்ன பண்ணலாம் அப்படின்னு. சார் கவலைப்படாதீங்க சார், எவ்வளவு சார் கேட்டாங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொன்னாரு. சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு அவருக்கு கால் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் பயங்கரமா ஹாப்பி ஆகி பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணிட்டப்பா அப்படின்னாரு. 10 மினிட்ஸ் கூட இல்ல, நான் சும்மா சொல்றேன். அப்ப கடன்னு ஒரு ஐடியா தான் ஸ்பார்க் ஆச்சு. இப்படி இந்த மெட்ல இந்த மாதிரி ஐடியால போலாம் சார் அப்படின்னு. அது அவங்க யாரு ஆப்போசிட்ல கேட்கறா, எப்படி அதை விவரிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து சுத்துன்னு சுத்துவாங்க. நம்மளும் அதை ஒரு சுத்தி வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கும். ஒரு சசி சார் மாதிரியோ, சசிகுமாரும் சூப்பரா கதை சொல்லுவாரு. சோ அவங்களுக்குலாம் எழுதும் போது இன்னும் ஈஸியா இருக்கு. இது வந்து குவிக்கஸ்ட். பட் இதே நீங்க வந்து ஜாஸ்தி அதிகமான நேரம் எடுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பாடல் சசி சாருக்கே சொல்லலாம். அதே ரெண்டு. ஆமா ஆமா. இப்ப இது எவ்வளவு சூப்பரா சொன்னார் இல்லையா. ஒரு டைம் வந்து என்னன்னா, அவருக்கு என்னன்னா ஏதோ ஒண்ணு தேவை, ஆனா என்ன தேவைன்னு தெரியல. 2 பாட்டு எழுதிட்டோம் அந்த சிச்சுவேஷனுக்கு. நானும் இதுவா சார் அதுவா சார்னா ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டுட்டு எங்களுக்கு எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. ஆஹா சூப்பர் அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் ஈவினிங் கூப்பிட்டு இல்ல இது பத்தல அப்படிங்கிறாரு. ஆஹா, அப்புறமா அடுத்த பாட்டு ஒண்ணு பண்ணோம், அடுத்த பாட்டும் வேணாங்கிறாரு. இப்ப 3வது டியூன் வருது. நான் என்ன பண்ணிட்டேன், நேர்ல உங்களை சந்திக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சந்திச்சு ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்றோம். சார் இதுவா அதுவா, இப்படி போலாமா அப்படி போலாமான்னு பேசி அவரு, மோகன் எனக்கு என்ன பண்றேன், டைலாக் உள்ள இருக்கேன், டைலாக் எழுதணும், அதனால என்ன பண்றேன், நீங்க போங்க, நான் ஒரு ஏதாவது ஸ்பார்க் ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. சார் நீங்க சொன்னாதான் சார் எனக்கே ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு சரின்னு சிரிச்சுட்டு நான் வெளியே வரேன். அப்போ ஒன்று சொன்னாரு, மோகன் அதீத தம்பியோட பாசம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு சுத்துச்சுல ஒரு மாசமா நாங்க 2 டியூன், அதை ஒரு டியூனுக்காக இல்ல, அந்த சிச்சுவேஷனுக்காக நாங்க போராடணும். அப்புறம் 3வது டியூனுக்கு நான் அவரு அந்த அதீத தம்பியோட பாசம்னு சொல்லி முடிச்சார் இல்லையா, அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புனேன். குரோம்பேட்டை பிரிட்ஜ் ஏறி இறங்கி முடிக்கும் போது நான் பல்லவி சரணெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கால் பண்ணேன். சார் பாட்டு முடிச்சிட்டேன் சார்.
நீங்க சொல்லுங்கன்னா லிரிக்ஸ் சொன்னேன், அதான் ஆழி சொன்னேன். சூப்பர். அதாவது இது வரைக்கும் வந்த அக்கா தம்பி பாசமாகட்டும், இதுக்கப்புறம் எந்த சாங் வந்தாலும் இதுதான் டாப் ப்ரியாரிட்டில நிறைய பேத்துக்கு இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ வீடியோ பார்த்துட்டு, சார் அக்கா தம்பி சாங்னா நம்ம சாங் தான் சார் மெசேஜ் போட்டேன். Of course, அது இன்னைக்கு கேட்டாலும் ஏன்னா அது நீங்க கண் யோசிச்சு கலங்க பாருங்க, அதுல அவர் அதீத தம்பியோட பாசம்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் வைக்கும். இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி தம்பி என்ற நிலையை கடந்து போனானேன்னு எழுத முடிஞ்சது. ஆமா. ஒரு தம்பியோட பாசம் ரொம்ப அதீதமா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் ஐடியா. சோ அங்கதான் அது கடகடன்னு மகள் என்ன வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா அப்படின்லாம் அங்க அதனாலதான் எழுத முடிஞ்சது. சோ அந்த ஒரு சொல் தான் அந்த ஒட்டுமொத்த பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து சசாருக்கு தான் பெரிய நன்றி சார். ஆக்சுவலா இந்த சூப்பர் டூப்பர் பாடல் வந்து நீங்க எழுதும் போது நீங்க யாரை யோசிச்சு எழுதுனீங்க? ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குமே. ஏற்கனவே பாட்டுக்கே 3 டியூன் போயிடுச்சு, வேற யாரை பார்த்து எழுதுறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்கான். இருந்தாலும் அவங்களுக்குள்ள வாழ்ந்த அந்த காலங்கள் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஆனா எப்பயுமே வந்து நம்மளுடைய அனுபவங்களை தான் எழுதணும் அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியாது. நம்ம அனுபவம் இப்படிலாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏங்குறதும் அனுபவம் தானே. அந்த இதெல்லாம் சேர்த்துதான் ஒட்டுமொத்தமா எழுத முடியும். பட் சிவப்பு மஞ்சள் பச்சையில நாட் ஒன்லி ஆழி சூழ்ந்த சாங், பட் எல்லாமே இதுதான் சாங் ஆகட்டும், உசிரை விட்டு, அது எல்லாமே வந்து அந்த ஆல்பமே செம ஹிட். சூப்பர் ஆல்பம். சித்துகுமார் மியூசிக். சோ அத பத்தி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ராக்காச்சி ரங்கமான ஒரு பாட்டு, சரிங்களா? அது பாட்டு கேட்டீங்களான்னு தெரியல. கேட்டிருக்கேன். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பான், எல்லாத்துலயுமே நொட்ட சொல்லிட்டே இருப்பான். அப்படி ஒரு பாட்டு. அவரு 2 டியூன் காமிக்கிறாரு. எந்த பாட்டு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, நான் சார் இது எழுதுறேன் அப்படின்னாரு. உடனே ஃபர்ஸ்ட் இப்படி என்னை பார்த்தாரு சசார். ஏன்னா சசாரோட நான் மிங்கிள் ஆகுறது அந்த படம் தான். அப்ப அது சித்துக்குமாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் தான் இந்த ஆல்பத்துக்குள்ள அவனை கொண்டு வந்ததே. அப்ப வந்து சார் இது எழுதுறேன் அப்படின்னு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பரா வந்துருச்சு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து, மோகன் ஏன் நீங்க அந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இல்ல சார், இது மாதிரி நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஆனா அது நான் வந்து எழுத வேண்டிய பாட்டு, ஆனா வர முடியல. அது வந்து முத்துக்குமார் அண்ணா எழுதிட்டாரு அப்படின்னா. என்ன பாட்டு? கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு. அப்பதான் நான் அப்பதான் உள்ள வரேன் சினிமாவுக்குள்ள. அப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசை சார். அதனால இந்த அப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் இதுல பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்படின்னோடனே ஓ சூப்பர் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அதுக்கு பேமெண்ட் கொடுத்தாரு. அன்னைக்கு நான் சொன்னேன், சார் இந்த படத்துல எனக்கு ஒரு பாட்டாலும் 2 பாட்டாலும் எனக்கு தேவையில்லை சார். நீங்க நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு லவ் சாங் எனக்கு கொடுங்க. அது ஏன்னா உங்க படத்துல ஒரு லவ் சாங் எழுதி ஹிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை சார். அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாரு. ஓகேமா, ஏன் அதுக்கு இன்னொரு படம் இந்த படத்திலே பண்ணலாம் அப்படின்னு. ஏய் பரவாயில்ல, அப்ப நம்மள ரொம்ப பிடிச்சிருச்சாட்டுக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாரு. அப்பதான் வந்து உசிரை விட்டு போயிட்டேன் இந்த பாட்டு அமைஞ்சது. ஓகே. இன்னொரு இதுல சொல்லலாம், இதுக்கு வந்து வேறொரு டியூன் ஒன்று பண்ணாங்க, குத்துப்பாட்டு மாதிரி. அப்ப வந்து என்ஜிகேக்கு வந்து நான் ஒரு பாட்டு எழுத போயிருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அது அப்ப வந்து அதுக்கு ஒரு லைன் எழுதியிருந்தேன். பிரமிழ் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அந்த கவிதையோட இன்ஸ்பயர்ல நான் என்ன எழுதிருப்பேன், தன்னோட இறகெல்லாம் கண்முன்னே விழுந்தாலும் பறவைகள் தேடாதே, ஆனாலும் இறகுக்கு பறவையின் ஞாபகம் எப்போதும் போகாதே அப்படின்னு ஒரு லைன். இந்த லைன் தான் அந்த குத்துப்பாட்டை தூக்கி வச்சுட்டு மெலடி பண்ணுங்கிறத வந்து கிரியேட் பண்ண இடமே அது. மோகன் இந்த லிரிக்ஸ் என் படத்துல வரணும், அதுக்கு நான் வந்து பாட்டையே மாத்துறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டு வந்துச்சு. இது எப்படி ஆல்பமே ஹிட்டோ அதே மாதிரி சிமிலரா கொஞ்சம் முன்னாடி போனா குட் நைட் லவ்வர், ஷான் ரோல்டன், மணிகண்டன், இந்த காம்போ எல்லாமே சேர்ந்து ரெண்டுமே ஆல்பம் பயங்கரமான ஹிட். ஆமா ஆமா. அத பத்தியும் சொல்லுங்க. ஒருத்தர மிஸ் பண்ணிட்டேன், ஷான் ரோல்டன், மணிகண்டன், மோகன்ராஜ். அதுதான் இவரு சொல்றேன். சோ அந்த காம்போ பேக் டு பேக் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு பாட்டு ஃபேவரட்டா, இந்த பாட்டு ஃபேவரட்டா, அந்த மாதிரி எல்லாமே மொத்த ஆல்பமே ஹிட். அத பத்தியும் சொல்லுங்க. ரொம்ப அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு காம்போ மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு எப்பயுமே இருக்கும். என்னன்னா, இப்ப எம்எஸ்வினா கண்ணதாசன் ஐயா, இப்ப ராஜா சார்னா வைரமுத்து சார், வாலி சார், கண்ணதாசன் இருக்காரு, இருந்தாலும் எம்எஸ்வியோட இருக்கிற அந்த இது இங்க கம்மி தானே. அப்புறம் தாமரை MM ஹாரிஸ், யுகபாரதி சார், இமான் சார், இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுவன் சார், முத்துக்குமார் சார். சோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு காம்போவா எங்கடா அப்படின்னு தேடி ஒரு ஊர்ல உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, கரெக்டா அமைஞ்சாரு. அது 1947 ஒரு படம், இவரு முருகதாஸ் சார் அதுல 2 பாட்டு பண்ணோன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. அப்ப குட் நைட் ஒரு படம் பண்றாங்க, யுவராஜ் கணேசன் வந்து என்னோட நண்பர். அப்ப வந்து அண்ணா நீ தான் பாட்டு எழுதுற. ஓகே அப்படின்னா, யார் மியூசிக்னோட நான் சொல்றேன், ஏய் ஷான் சூப்பரா பண்றாருடா அப்படின்னா. இவங்க பாருங்க போய் கதை சொல்றாங்க, அவரு சொல்றாரு ஷான் ரோல்டன். அப்பதான் 2 பாட்டு எழுதியிருக்கேன்,
நம்ம மோகன்ராஜனோட லிரிக்ஸ் போலாமா அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓ நீங்க அவரை சஜஸ்ட் பண்ண அவர் உங்களை அவரு சஜஸ்ட் பண்ண இது இப்படி அமைஞ்சது. ஆ. இப்படி அமைஞ்ச ஒரு கூட்டணி இப்போ இன்னைக்கு வரைக்கும் அத வந்து கட்டாகுஸ்தி கட்டாகுஸ்தி 2 2 வரைக்கும் வந்து நாங்க அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம். நாங்க பயணிச்ச எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கிறதுல, ஏன்னா நீங்க காம்போங்கிறது சேரது மட்டும் இல்ல, ஹிட் கொடுக்கறதுல இருக்கு. ஆஃப் கோர்ஸ். சோ அது அப்படி அமைஞ்சதுல நான் வந்து பெரிய சந்தோஷமா இருக்கேன். அதான் ஓகே உண்மை. அப்புறம் மணிகண்டன் பாத்தீங்கன்னா என்னோட தேநீர் கடை நண்பர். அங்க மீட் பண்ணுவோம். அப்ப அவர் வந்து ரைட்டரா இருக்கும்போது, அசிஸ்டண்டா இருக்கும்போது அப்ப வந்து சந்திப்போம் பிரதர் சந்திப்போம் அப்படிலாம் சொல்லுவாரு. நானும் வந்து இவர் ஹீரோ ஆவார்னு எனக்கு தெரியாது, இயக்குனர் ஆவார்னு எனக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா ஹீரோ. அதுக்கு நாம தான் பாட்டுங்கும் போது, அது எல்லா பாட்டுங்கும் போது அந்த மலர் நினைவுகள்லாம் பரவாயில்லையே, நண்பருக்கு எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது இல்லாம லவ்வர் ஆல்பம் என்னோட பெரிய ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா நான் அந்த கதை கேட்டவுடனே என்ன எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கவிஞருக்கோ ஒரு இசையமைப்பாளருக்கோ ஒரு காதல் ஆல்பம் மாதிரி எந்த இதுவுமே பேர் கொடுக்காது. சோ அந்த இடம் வந்து எங்களுக்கு கிடைச்சதுல, லவ்வர்ல கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி. அது தேன் சுடரா இருக்கட்டும், விலகாதையா இருக்கட்டும், எழுதா கதையா இருக்கட்டும், ஐயோ அப்பா எல்லா பாட்டையுமே சொல்லலாம். உசுர உருவியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் ஆல்பம். அதே மாதிரி நாங்காலி வந்து என்னோட அதுலயே வந்து என்னோட டேர்னிங் சொல்லலாம். அது வந்து இந்த நேரத்துல வந்து யுவராஜ் கணேசன், மகேஷ், டைரக்டர் விநாயக், ஷான் ரோல்டன் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எழுதுறது. ஜில்லா விட்டுலாம் வந்துட்டு எப்போ வந்தது, ஆனா ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது இந்த பாடல்னு சொல்லலாம். பட் நீங்க எழுதும் போது நினைச்சீங்களா நமக்கு இது இவ்வளவு ரெகக்னிஷன் கொடுக்கும்னு நினைச்சீங்களா? இல்ல எப்பயுமே நம்ம எல்லா பாட்டுக்குமே ஒரு கனவு இருக்கும், இந்த பாட்டு ரீச் ஆகுமா. ஏன்னா சில பாடல்லாம் வந்து இது செம்மையா ரீச் ஆகும்னு நினைப்போம், அது பெருசா போகும். அதனால எதுவுமே நான் அது ஆரம்பத்துல இருக்கலாம், அது போக போக வரட்டும். ஏன்னா படத்தோட சேர்ந்து வரட்டும். சில பாடல் படத்துக்கு முன்னாடி ஹிட் ஆயிரும், சில பாடல் படத்தோட ஹிட் ஆகும். எப்படி அது நடக்குதுன்னே எங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்க நம்ப மாட்டீங்க, யாஞ்சி வந்து ரிலீஸ் ஆகி நான் ஒரு நாள் பாக்குறேன். அப்ப வந்து அனிருத் பாடினாவே 1 மில்லியன் தொட்டுரும் கரெக்டா. ஆனா அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 2 லட்சம் தான் தொட்டுச்சு. நான் ஷாம் சிஸ்டர் கால் பண்றேன், தலைவா என்ன வியூஸே இல்ல அப்படின்னு, படம் ரிலீஸ் ஆகட்டும் பாருங்க அப்படின்னாரா. என்னடா அவ்வளவு ஓவர் கான்ஃபிடண்டா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உண்மையாலுமே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது, டர்னிங் பாயிண்ட். ஆமா. அதாவது ஓகே, நம்ம எழுதுற படங்கள் பெரிய ஹிட் ஆகுறது ரொம்ப முக்கியம். எழுதுற படமும் ஹிட் ஆயிருக்கு, ஆனா பாட்டும் ஹிட் ஆகி அது ஒரு லவ் சாங்கா இருக்கும்போது அதோட ரீச் வேறையா இருக்கு. அதனால அதை வச்சு சொல்றேன். அண்ட் அதே மாதிரி கமிங் பேக் டு ஷான் ரோல்டன், உங்க காம்போ வந்து வேற லெவலா இருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கும் ஷான் ரோல்டனுக்கும் கெமிஸ்ட்ரி வேற லெவலா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன காரணம் நீங்க? நம்பிக்கை தான். நம்பிக்கை. ஆமா உண்மைதான். எப்படின்னா இப்ப நீங்க வந்து கட்டாகுஸ்தி 2ல சம்பவகாரி பெரிய வைரல் ஆச்சு இல்லையா, அந்த பாட்டுக்கு வந்து முதல் முறையா விஷ்ணு விஷால் வந்து கம்போசிங்கே வராரு. எனக்கா வெளியே வந்து நான் ஷான் என்னங்க ஹீரோ வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு, ஏன் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இங்க விஷ்ணு விஷால் இருக்காரு, இங்க இயக்குனர் இருக்காரு, இந்த இடத்துல நீங்க உட்கார இடத்துல நானு, இங்க ஷான் இருக்காரு. இந்த மாதிரிதான் அமைப்பு இருக்கு. அப்படியே பேசிட்டே போறோம். கதை அந்த சுச்சுவேஷன் எல்லாம் சொல்றாரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் அப்படிங்கும்போது இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி 2-3 விஷயம்லாம் சொல்லுவார். அப்போ கூட நான் வந்து அதுல லைன்ல எழுதியிருப்பேன், தள்ளு முள்ளு சண்டையில கெட்டிக்காரி நீ, ஒரு முத்தம் வச்சா அடங்குறியே என்ன ஆளு நீ அப்படின்னு. முத்தம் வச்சுதான் அவளை வீழ்த்துவான் படத்துல. சோ அதெல்லாம் இங்க வந்து நாங்க அதை பாட்டா கொண்டு வந்தோம். அப்ப அது இது உருவானதுக்கு அப்புறம் ஈஸியா சொல்றேன், அது உருவாகிறதுக்கு முன்னாடி என்னத்த பண்றதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்படியே யோசிக்கும் போதுதான் என்னடா பார்வை டியூன் போடுறாரு, உடனே அதுக்கு அப்படியே லிரிக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. விஷ்ணு விஷால் பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் திடீர்னு ஹூக் லைன் ஒண்ணு வேணும் ஏதாவது போடலாம்னா, நாங்க ஏற்கனவே ஒரு லைன் வச்சிருந்தோம், நானும் ஷானும் பேசி வச்சிருந்தோம். ஐயா இது ஓகேவா அப்படின்னு, என்ன சம்பவக்காரி கரெக்டா இருக்கும்ல இதுல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதுக்கு ஒரு டியூன் வாசிச்சார், லிரிக்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் டியூன் வாசிச்சார். அப்படியே பார்த்துட்டு விஷ்ணு சார் வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிடும்போது சொல்றாரு, ஷானியாட்ட பேசுறாரு, எப்படி இன்னைக்கு பாட்டு வரும்னு சொன்னீங்க, எப்படி வந்துருச்சு அப்படின்னு. அதுதான் நம்பிக்கை அப்படின்னு. அது நாங்க அந்த உட்காரும் போது எங்களுக்குள்ள அந்த வேவ் லென்த், நாங்க ஒரு கான்ஃபிடண்டா இருப்போம், நாங்க உட்கார்ந்தா ஏதாவது ஒண்ணு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல ஒரு லிரிசிஸ்ட் ஆகட்டும், கம்போசர், டைரக்டர், இது ஒரு கான்வர்சேஷன் போகும், ஒரு டிஸ்கஷன் போகும். பட் இந்த இடத்துல ஹீரோ வரது வந்து என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல அவருக்கு என்னன்னா, இது வரைக்கும் நான் அப்படி உட்கார்ந்தது இல்ல, இந்த படத்துல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆமா அந்த பாட்டுக்கு தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வர முடியல, ஏன்னா அவருக்கு வேலை நிறைய வந்துருச்சு. அப்புறம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த பாட்டு எல்லாத்தையும் நாங்க பண்ணோம். ஆமா அப்படி பண்ணோம், அதனால அவர் வரவும் முடியல. அதே மாதிரி நீ நான்
கண்ணி வெடி போடா போடா தண்ணி குடி. எப்படி யோசிச்சீங்க கண்ணி வெடி தண்ணி குடி? இல்ல அது ரைமிங். அதுதான் நான் சொல்றேனே, நீங்க ஒரு பாட்டு வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டா அந்த சுச்சுவேஷன் இடத்தை சொல்லலாம், அந்த நினைவுகளை சொல்லலாம். எப்படி உருவாகுதுன்னு சொன்னா ஒரு சாம்பார்ல எப்படி டேஸ்ட் உருவாகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து தான் போட முடியும். ஆனா அது எப்படி உருவாகுங்கிறது அந்த சாம்பாருக்கு தான் தெரியும். போடா தண்ணி குடி என்ன ஒரு அருமையான வாக்கியம் பத்தியா, எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப நீங்க ஷான் ரோல்டன் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு. இப்பதான் நீங்க வந்து பயங்கரமா மாட்டுவீங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப ஷான் ரோல்டன் பத்தி ஒரு பிளஸ் சொல்லணும், ஒரு மைனஸ் சொல்லணும். மைனஸா எனக்கு தெரியலையே, நான் எல்லாத்தையுமே பிளஸ்ஸா பாக்குற ஆளு. அப்படி இல்ல மைனஸ், நீங்க நல்ல விஷயத்த கூட மைனஸா சொல்லலாம். அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறது எனக்கு மைனஸ் அந்த மாதிரி. இல்ல எப்படின்னா, இப்ப ஒரு ரொம்ப பிளஸ்னா ஒரு ஐடியா வந்து இப்ப நான் வந்து ரொம்ப எங்கேயாவது தேங்கி நிக்கிறேன்னு வைங்களேன், ஐயா இந்த மாதிரி போலாமான்னு அவரே சில ஐடியா எல்லாம் கொடுப்பாரு லிரிக்ஸாவே. அவர் செம்ம நான் மண்டை. அப்ப வந்து டக்குன்னு நம்ம வந்து அது ஸ்பார்க் ஆயிருவோம். அதே நீங்க சப்போஸ் நீங்க உட்காந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரே நிறைய லிரிக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சோ அது நீங்க நான் அது போக போக தான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, ஓ தலைவர் வந்து நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அவருக்குள்ள ஒரு வேற ஒரு, ஏன்னா அவர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு 4-5 வேலை போயிட்டே இருப்பாரு. அதை நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி இல்ல ஐயா நம்ம இப்படி போலாம் அப்படி போலான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிற அதே ஸ்பீடுக்கு நானும் வந்து என்ன கூட்டிட்டு போனது அவருதான். நான் தேங்கி நிக்கும் போது லிரிக்ஸ் சொல்றது பிளஸ்ஸா இருந்தா, நம்ம பாட்டு தேங்கியே இருந்தோம்னா அவர் எழுதிடுவாரு, அதுவும் இருக்கு. செம்ம அறிவாளி. அதே மாதிரி கட்டா குஸ்தி 2 ஹிட் ஆனதுனால ப்ரொடியூசர் வந்து ஹீரோ அவர்களுக்கு வந்து கார் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? எனக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் வந்து அது இப்ப பெரிய விஷயம் இல்ல. ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோ, ஒரு இயக்குனர், இந்த 3 பேரை தாண்டி யாருக்குமே ஒரு படம் தோல்வி அடைஞ்சாலும் யாருக்கு லாஸ் கிடையாது. வெற்றி அடைஞ்சா நிறைய பெனிஃபிட் இருக்கு. தோல்வி அடைஞ்சா இவங்க எல்லாமே காசை கொண்டு போய் கொடுத்துருவாங்களா? எல்லாரும் கேக்குறாங்களே, இவ்வளவு சம்பாதிக்காங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல. சரி ரைட்டு, அவங்க தோத்து போன சமயத்துல நம்ம எல்லாத்தையும் வாங்கின சம்பளத்தை கொடுத்துருக்கோமா? யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய சவாலுங்க. நம்மளை நம்பி ஒரு படம் போடுறாங்க. முதல்ல அந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தாவே எல்லாருமே நல்லா இருப்பாங்கிறது என்னோட இது. அதனால சொல்றேன். அதனால ஹீரோ வந்து தான் இதை யாரா நீங்க என்னமா எழுதுங்க, என்ன டைலாக் அம்மா போடுங்க, எப்படி அம்மா ஷார்ட் வைங்க, ஒரு ஹீரோவோட முகம் இல்லாம ஒரு படம் வெளியே வர முடியாது. அந்த ஹீரோக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல நல்லதுதான். இப்பெல்லாம் வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் படத்துல ஹிட் ஆகுது, தியேட்டர்ல பாக்குறோம். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சோஷியல் மீடியால இந்த ஒரு சில இந்த ஹூக் லைன்ஸ் மட்டும் ஹிட் ஆகுது. நிறைய பேர் இந்த ரீல்ஸ் பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடல் வரும்போது அந்த என்ன ஹூக் லைன்ஸ் வந்து லிரிக்ஸ் வந்து ஹிட் ஆகுதோ அது மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வேற லிரிக்ஸ் வந்து மறந்துடுறாங்க. இல்ல ஏதாவது ஹூக் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஹூக் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் லிரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு லிரிசிஸ்டுக்கு ப்ரெஷர் உண்டாக்குதா? என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹூக் லைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது? ஆரம்பத்துல ப்ரெஷர் தான், ஆனா அது போக போக நம்மளே டியூன் ஆயிட்டோம். ஏன்னா நம்மளே நிறைய ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? சோ இதுதான் மைண்ட் செட். அப்படிங்கும் போது நாம உட்காரும் போதே, இப்ப பாட்டு உட்காரும் போதே ரீல்ஸ்ல போடணும்பா அப்படிதான் ப்ரொடியூசர் கேக்குறாங்க, டைரக்டர் கேக்குறாங்க. இப்ப நாங்களே ஓகே ரீல்ஸ்ல போடணும்ல பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேரு இப்ப சாங் நார்மலா ஒரு சாங் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் லைனுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த லைன் போயிடுச்சுன்னா பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுதான் என்னன்னா, நீங்க என்ன காதுல வாங்குறீங்களோ, நீங்க எதுக்கு நீங்க வந்து அடிக்கடி அதை கேட்டு பழகுனீங்களோ, அது முடிஞ்ச உடனே ஓகே இவ்வளவுதான் பாட்டு அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அடுத்த கமிட்மெண்ட் வந்துடும், அடுத்த ரீல்ஸ் வந்துடும் இல்லையா? அது ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் ரீல்ஸ் மட்டும்தான் நமக்கு பிடிச்சதை பார்ப்போம், இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் அது கொடுக்கற மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. அது மாதிரிதான் இதுவும். இது இந்த காலம் மாறி இப்ப எல்லாமே இப்ப திடீர்னு கூகுள் எல்லாம் வெடிச்சு சதறிடுச்சு அப்படின்னு வைங்களேன், பழைய முறை தான். அதுக்காக மனுஷன் செத்துற மாட்டான். அதுக்கு என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் போராடும். இப்ப இந்த இது வந்து ஈஸியா நடந்துருச்சா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? ஒரு செங்கல் மாதிரி ஒரு போன் வந்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன போன் வந்தது, அப்புறம் போனுக்குள்ள எல்லாம் வந்தது இல்லையா? கண்டிப்பா அது மாதிரிதான் எல்லாம் இதுவும் மாற்றம்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி காலகட்டத்துல வந்து ஒரு லைன்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கும். எல்லாருக்குமே அந்த மொத்த லைன்ஸும் மொத்த பாடலுமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சொல்ற மாதிரி இந்த ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி தள்ளி விட்டு போயிடும். ஃபியூச்சர்ல இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? தத்துவ பாடல்களே இல்லையே இப்போலாம். தத்துவ பாடல்கள்ன்ற தாண்டி சாங்ஸே நம்ம வந்து ஃபுல்லா எல்லா ஒரு லைனுக்கும் ஒரு பயங்கரமான அதுக்கு எல்லாமே. இப்ப பெஸ்ட் நண்பர்கள் யாரு கிடைப்பா? இப்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட் நண்பர் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, உங்களுக்கு யாரு நேரம் அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா அமையும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். கரெக்ட், அவங்கதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு பாட்டு வந்ததுன்னா அந்த பாட்டு கூட அவங்க நிறைய நேரம் இருந்தாங்க. அதனால அவங்களுக்குள்ள அப்படி ஆணித்தரமா பதிஞ்சுது. இப்ப அப்படி இல்லையே.
நீங்க ஒரு வந்து உங்ககிட்டயே நீங்க ரொம்ப நேரம் இருக்கிறது இல்ல, போனு கூட தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா தத்துவ பாடல்கள்லாம் குறைஞ்சிச்சுன்னு, தத்துவங்கள் பாடல்கள் குறைஞ்சிருக்கலாம், ஆனா தத்துவங்கள் இல்லாம இந்த உலகம் இயங்கவே இயங்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உசுரால நம்ம இங்க வாழ்ந்திருக்கலாம், ஆனா தத்துவங்களாலதான் இயக்கப்படுறோம். புரியுதுங்களா? ஒரு உலகத்துல ஒரு சில 100 தத்துவங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல அன்ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அது இல்லாம இந்த உலகம் இயங்கவே இயங்காது. அதான் உண்மை. அது சித்தாந்தமா இருக்கலாம், தத்துவம். இந்த தத்துவத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கும். தத்துவங்கள் என்னைக்குமே அழியவே அழியாது. தத்துவங்கள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து மெயினா ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் என்ன விரும்புறாங்கன்னா ராப் சாங்ஸ். அப்படியே பயங்கர ஃபாஸ்ட் பீட்டா அப்படியே குடுகுடுன்னு சாங் வந்து போகணும். அந்த மாதிரி ராப் சாங்ஸ் அது எல்லாம் வந்து காரணம் என்ன? அவன் எதிர்பார்க்கறாங்க. வந்து என் பையன் 10 வயசு தான் அவனுக்கு. அவன் வந்து ஏதோ ஒரு பாட்டு வரும்போது, அப்பா இது நல்லா இருக்கு வை, ஏன்டா இப்ப நான் எப்படா நல்லா இருக்குன்னு வைபா இருக்கு அப்படின்னு. அவனுக்கு அந்த டைம்ல அந்த சில், அந்த ஒரு மாதிரி அதிர்வா இருக்கணும், ஒரு மாதிரி இந்த டான்ஸ் பண்ணணும், இந்த இதுக்கு போயிடுச்சு. அது என்ன எனக்கு காதுல விழுவுதுலாம் தேவையில்லை, என்னை என் காலை ஆட வைக்குதா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. சோ அது நல்லதா கெட்டதாங்கிறத தாண்டி இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க வந்து டிவியே பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் இருந்த டைம், டிவி வரும்போது பாத்தீங்கன்னா மனுஷன்லாம் எப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன காலமும் இருக்கு இல்லையா? அது மாதிரி நாம ஒண்ணு அடாப்ட் ஆகணும் இல்லையா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி போயிடும். அது நீங்க இப்ப காம்படிஷனா பாக்குறீங்களா? நிறைய ரேப்பர்ஸ் வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பால் டப்பா, இந்த மாதிரி அவங்கலாம் பயங்கரமா வந்து அவங்க சாங்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ராப் சாங்ஸ் நீங்க வந்து அதை போட்டியா பாக்குறத விட இது அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு வேற ஒரு ஃபார்ம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு அதுக்கு அடாப்ட் ஆகி போகணும், இல்ல அவங்கள பார்த்து ரசிக்கணும், அவ்வளவுதான். நம்ம அது வந்து ஐயோ இப்படிலாம் வருதே அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப நாம வரும்போது இன்னொருத்தர் யோசிச்சிருப்பாருல, ஓ இவெல்லாம் வந்து பாட்டு எழுதுறானா, யாரோ யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான். இப்ப இப்ப நீங்க சொல்றீங்களா ரேப்லாம் வந்து, நீங்க ரேப்னா என்ன, ஒரு சந்த கவிதை தான். அது அது ஏற்கனவே எங்கெங்க எல்லாத்த திருப்புகள்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு சந்தத்தை வந்து நீங்க ஒரு மியூசிக்லா கேட்கும்போது அது புதுசா பாக்குறீங்க, அவ்வளவுதான். இப்பத்த ஜெனரேஷன் வந்து இதை விரும்புறாங்கன்னு நீங்க ஏதாவது ராப் சாங் எழுதலாம்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா, நினைச்சிருக்கீங்களா? இல்ல அது நான் எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ரொம்ப லேசியா இல்லாம ரொம்ப ஜாலியா இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த பதிவு பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப எப்படின்னா, என்னோட ஒரு கவிதை இருக்கு, செருப்பை பத்தி ஒரு கவிதை இருக்கு. இதை வந்து ரேப் சாங்கா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். எப்படின்னா அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, மதிப்பு இல்லையா வருந்தாது, நீ மிதிப்பதை என்றும் இருக்காது, வாசலை தாண்டிட விரும்பாது, இது அவ்வை வார்த்தையை மீறாது, செழிப்பு இல்லாத மனிதனுக்கும் ஜோடி செருப்பு இல்லாமல் போகாது, சாதி மதங்களை பார்க்காது, இது ஜோடி பிரிஞ்சா வாழாது. இப்படி வரும் அது. சரியா? இத வந்து ஒரு நம்ம கவிதையா சொன்னா கண்டிப்பா மண்டையா சொல்லுவாங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்போது நான் வந்து சும்மா ஒரு ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன். அது எப்படி பண்ண போறேன்னு தெரியல. பொறுப்பு இல்லாத மனிதனே கொஞ்சம் செருப்பின் கதை கேளு மனிதனே, பொறுப்பு இல்லாத மனிதனே கொஞ்சம் செருப்பின் கதை கேளு மனிதனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ரேப். இதுவே கிட்டத்தட்ட ரேப் மாதிரி தான் சார். கொஞ்சம் ஸ்பீடா பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அது ரேப் தான். இல்ல அது பீட் அது எல்லாம் வரும்போது பண்ணிக்கலாம். அது வரும்போது இப்படி ஒரு சாங் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப உங்கள்ட்ட இருந்து ரேப்பும் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். அது ஒரு நல்ல கவிதைகள் எழுத தெரிஞ்சா ரேப் எழுதிட முடியுங்க. இன்னொன்னு நான் சில நேரம் சொல்லுவேன், இந்த வந்து தங்கிலீஷ்லாம் வரும்போது நான் சொல்லுவேன், நீ படிச்சதெல்லாம் மறந்துட்டேன்னா கொஞ்சம் அப்படியே எழுதலாம். எல்லாம் கண்டென்ட் வேர்ல்டுல இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க சொல்றத வந்து இப்ப நான் ஒரு கவிதை எழுதிருப்பேன், அது ஒரு தங்கிலீஷ் கவிதை தான். ஆனா இப்ப ஜென்சிக்கு அது மாதிரிதான் எழுத முடியும். என்னவள் ஐ லவ் யூ என்று சொல்லும் போது வரும் சந்தோஷம் ஐ ஹேட் யூ என்று திட்டும் பொழுதும் வருகிறது. ஏனென்றால் அவள் நேச மிகுதியை ஐ லவ் யூவில் தெரிய வைப்பவள் என் நேச குறைவை ஐ ஹேட் யூவில் புரிய வைக்கிறாள். முன்னது காதல் என்றால் பின்னது அதீத காதல் அல்லவா? இந்த மொழி நடைய மாட்டி இருக்கலாம், ஆனா அதோட உணர்வு ஒண்ணுதானே, அப்படி சொல்றேன். சோ நீங்க இப்ப ராப் சாங் எழுதுறீங்கன்னா யாரு மியூசிக் டைரக்டரா இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்க ராப் சாங்? வேணாமே, யாருன்னு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா யாரு கூட பண்ற போறேன்னு தெரியல. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்னன்னா, நீங்க தத்துவங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா, நான் ஒரு சும்மா ஸ்டடியே பண்ணிருக்கேன். என்னன்னா, நம்ம வந்து ஒரு 50+ பாட்டே பண்றது இல்ல. அதை நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னா, என்னோட முதல் பாடல் ஹிட் ஆச்சு தெரியுமா, அந்த நம்ம அப்ப வந்து என்னன்னா, என்னோட ஊர்ல இருந்து எங்க ஊருக்காரரு, அவரு தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள வர்றதுக்கு 2 மைல் வரணும். அவர் இந்த பாட்டை கேட்கறதுக்குன்னே டீக்கல்ல வந்து உட்காந்துருப்பாராம். எனக்கு வந்து அப்ப சொல்லுவாங்க, அவர் இருக்காருல்ல, அவர் வந்து இங்க வந்து உட்காந்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவருக்கான பாடல் இது வரைக்கும் வரல. பழைய பாடல் இருக்கு, இப்ப நவீன கால பாடல்கள் வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. அதுல இருந்து எனக்கு ஒரு விதை உருவாச்சு என் மனசுல. நான் தோண்டி புதைச்சி வச்சிருந்தேன். அது வந்து எப்படின்னா, ஒரு அந்த டைம்ல இருக்கிற தத்துவங்கள் இப்பயும் தத்துவங்கள் தேவைப்படுது.
இதை நம்ம எப்படி பண்ணலாம், எதெல்லாம் வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. நிறைய பாடல்களுக்கான ஐடியா இருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, பாட்டு பாடவா. நாங்க பாட போறோம், அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்போம். நாங்க யூஸ்வலா வந்து வேற கெஸ்ட் வந்தா நாங்க ரேண்டமா ஒரு சாங்ஸ் எடுத்து அந்த சிச்சுவேஷன் எடுத்து அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்போம். பட் இன்னைக்கு நீங்க வரதுனால உங்களோட பாடல்கள்ல இருந்தே ஒரு சில சாங்ஸ் நாங்க எடுத்துக்கோம். இப்ப வந்து ரொம்ப கொடுமையான டைமா இருக்க போது, ஏன்னா நாங்க பாட போறோம். So, வேற வழி இல்ல, மாட்டிக்கிட்டீங்க. ஆரம்பிச்சிடலாமா? முதல் பாடல். புடிச்சிருக்கா இல்ல புடிக்கலையா, இல்ல புடிச்சது போல நடிக்கிறியா, சிரிக்கிறியா இல்ல முறைக்கிறியா, இல்ல முறைப்பது போல ரசிக்கிறியா. இது நீங்களே கொஞ்சம் பாடுங்களேன், நல்லா இருக்கும். என்ன மட்டும். சோ எஸ், புடிச்சிருக்கா இல்ல புடிக்கலையா, இத புடிச்சது மாதிரி நடிக்கிறியா. சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க வாழ்க்கையிலேயே வாங்கின ஒரு மொக்கையான ஒரு லவ் காதல் கதை. நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கானும் தெரியல, பிடிக்கலையானும் தெரியல, ஆனா உங்களுக்கு வந்து மொக்க கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா உங்க லைஃப்ல? நிறைய நடந்திருக்கு. இப்ப வந்து பசங்க எல்லாம் ஈஸியா பேசிடுறாங்க. அப்பெல்லாம் ஒரு பொண்ணை பேசுறதே எனக்கெல்லாம் வந்து பெரிய, ஒருத்தன் வந்து அழகா பொண்ணுகிட்ட பேசுறானாவே நான் அதை ஆச்சரியமா பார்த்த காலம், அவனை ஹீரோவா பார்த்த காலங்கள்லாம் இருக்கு. பிளஸ் 2 எல்லாம் படிக்கும் போதெல்லாம் ஒரு நமக்கு பிடிச்ச பொண்ணு அங்க தூரமா வந்து அப்படி ஓடிடுவேன் நான் சீரியஸா. அதே பொண்ணு நான் ஒரு முறை நேர்ல மீட் பண்ணும்போது நீங்க யாருன்னு கேட்டுருச்சு. என்னமோ நான் வந்து பயங்கரமா அந்த பிள்ளைய லவ் பண்ண மாதிரியும் அந்த பிள்ளை என்னைய லவ் பண்ண மாதிரி நான் பயங்கரமா ஃபீல் பண்ணி, அப்புறம் நீங்க உங்களை யாவுமே இல்லை இருந்துச்சு. வாட்ட லவ் ஃபெயிலியர் செம்ம காமெடியான. இல்ல நான் பயங்கரமா ஒன் சைட்ல நிறைய ஒன் சைட்ல லவ் பண்ணிருக்கேன். அதோட விளைவுகள் தான் இன்னைக்கு நமக்கு சூப்பர் சூப்பர் பாட்டா. இல்ல ஏதாவது இப்ப என் ஒய்ஃப் பிருந்தா, அவங்க கிட்ட நான் வந்து எப்படின்னா, இப்ப நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வேற யாருமே பார்க்க மாட்டேன். அது மொக்கையாகும் போது வேற அப்பதான் அப்படி திரும்ப ஓகே இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அப்புறம் திரும்ப இப்படி எல்லா கதையும் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். லைலால படிக்கும் போது அவ பாவம்னு இறக்கப்பட்டு என் மேல லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுனதுல உங்க ஒய்ஃபுக்காக ஏதாவது இன்டைரக்டா அப்படி எழுதிருக்கீங்களா? அது வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா, சில்லாஞ்சிரிக்கி இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வந்து நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து எப்படின்னா, ஏய் நீ ஃபுல்லா வீட்டுல தானே இருந்தேன், வீட்டுல தான் இருந்தேன், ஆனா பாட்டு எழுதுனேன் அப்படின்பா. இங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியாங்கிற ஒரு இடம் வருதுல்ல, அப்பதான் வந்து என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. இது என் ஒய்ஃப் சொன்ன, அதாவது அந்த அந்த ஃபீலிங் அது இந்த படத்துக்கும் தேவைப்படுச்சு. நான் எழுதிட்டே சொன்னேன், இது என்னோட வாழ்க்கை தான். நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் எது? அது ஒரு டீ காஃபியா இருக்கலாம், உங்க போனா இருக்கலாம். ஒய்ஃப் பசங்க தாண்டி நீங்க டீ காஃபிங்கிறனால நான் டீன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப ஏதாவது நான் ஸ்ட்ரக் ஆகுறேன்னு, நான் டீ ரொம்ப தான் கம்மி சாப்பிடுவேன், ஆனா நிறைய முறை சாப்பிடுவேன். இப்ப வந்து ஒரு டீயை வாங்கி சில பேரை பார்ப்பாங்க, எதுக்கு இவன் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி 2 சிப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருவேன். அது ஆறிடும். வந்து பக்கத்துல எடுக்கலாமா அப்படின்னு எடுத்துருங்க அப்படின்னு அவர் யோசிப்பாரு, எதுக்கு இதை வாங்கினா அப்படின்னு. அது இல்ல, அந்த டைம்ல ஏதாவது ஸ்பார்க் ஆகணுங்கிறதுக்காகவே நான் ஒரு டீ கடையிலேயே உட்காடுறோம். சும்மாவே ஒரு டீ உட்காந்து வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியாது. அவனுக்கு ஒரு 5-6 டீயாவது நம்ம டைம் கொடுக்கணும். ரொம்ப டீ குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல. நான் தான் சொன்னேன்ல, ஒரு டீ 2 சிப் குடிச்சிட்டு அதுல என்ன நான் குடிச்சேன், நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 கிளாஸ் தான் குடிச்சிருக்கேன். சம்பவக்காரி நீ தாண்டி சம்பவம் செய்யும் சந்தன கட்ட நீ தாண்டி. சோ உங்களோட லைஃப்லயே பயங்கரமா சம்பவம் பண்ண ஒரு லேடி யார்? என் ஒய்ஃப் தான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படின்னா என் ஒய்ஃப் வந்து பாசம் வச்சா அது எக்ஸ்ட்ரீம் தான், கோவப்பட்டா அதுவும் எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ அதனால எனக்கு என்னுடைய சம்பவக்காரினா என் ஒய்ஃப் தான். இப்படி நான் என்ன வந்து அப்படியே பார்த்தா நானே எனக்கே தேவதூதன் மாதிரி தெரியும் பாசமா இருக்கும்போது, இவ்வளவு நல்லவனா நம்ம அப்படின்னு. அதே கோபம் ஆயிட்டேன்னா நான் எனக்கே பயமா இருக்கும், நம்ம இவ்வளவு கெட்டவனா அப்படின்னு. சோ என் ஒய்ஃப் தான். அடுத்த சாங் கனவே கனவே, அதுல ஒரு பர்டிகுலர் லைன், கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, அந்த மாதிரி நீங்க வந்து அப்படியே கதறி கதறி அழுது ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? மரியான்ல வந்து நான் வந்து ஒரு பாட்டு பண்ண வேண்டியது ரகுமான் சாருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, எம்எஸ்சி சாருக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். சீரியஸா ஒரு 13 பாட்டு எழுதியிருக்கேன். ராஜா சாருக்கு தாரதப்பட்டல வதன வதன எழுதிட்டேன். என் கனவு என்னவா இருக்கும், மும்மூர்த்திகள் அப்படின்னா திரையிசையில எம்எஸ்வி, ராஜா, ஏஆர் ரஹ்மான் சார். கரெக்டா? இப்ப ரஹ்மான் சாருக்கு எழுதிட்டோம்னா நம்மளுடைய ஆசை முடிஞ்சது, அப்படி செம்ம ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இன்ன வரைக்கும் நடக்குது. அந்த படத்துல நான் மிஸ் பண்ணேன். ஐயோ, அன்னைக்கெல்லாம் என்னால என் கண்ணில் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதனால மிஸ் ஆச்சு?
மிஸ் ஆனதுக்கு பெரிய ரீசன் இருக்கு. ஆனா அது நான் வந்து பயந்துட்டேன்னா ரஹ்மான் சாரா பாத்துட்டேன். நான் ஒரு ஃபேன் பாயா ஆயிட்டேன். அங்க போய் எனக்கு பதட்டம் வந்துருச்சு. ஆனா அந்த பதட்டம் தான் ராஜா சார்ட்ட போகும்போது அதை உல்டாவா மாத்திக்கிட்டேன். நீங்க பாருங்களேன், ரஹ்மான் சார் அவ்வளோ கொஞ்சம் மென்மையா ஹேண்டில் பண்ணுவாரு. ராஜா சாரும் மென்மையா ஹேண்டில் பண்றவர் தான். ஆனா தப்பு பண்ணிட்டோம் டக்குன்னு கோவப்படுவார் இல்லையா? அப்ப என்னடா இவர்கிட்டயே இவ்வளவு நடுங்கணும், இவர்கிட்ட என்னடா பண்ண போறோம். நான் கண்ணாடி முன்னாடி 2 மணி நேரம் நிக்கிறேன். யாரு? பாலா சார் டைரக்ஷன். 2 பேருமே நம்ம ஒரு மாதிரி எப்படி பாக்குறது, அவங்கள பார்த்தாவே பயமா இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அப்ப நான் பிராக்டிஸ் பண்றேன், என்னடா பண்ண போறோம், என்னடா இப்ப நம்ம மரியாதை பண்ண தப்பு இங்க பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் எனக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நாம ராஜா சாரையோ பாலா சாரையோ நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஆனா முதல் முறையா அவங்க கண்ணு நம்மளை பாக்குது அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தினேன். அப்ப அவங்க கண்ணு ஏன் பாக்குது? நான் ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கறதுனால பாக்குது. அப்ப அந்த வேலையை ஒழுங்கா செய்யலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தினால இன்ன வரைக்கும் நான் பாலா சாரை பார்த்தாலும் ராஜா சார் பார்த்தாலும் அவங்க 2 பேரும் என்னைய பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன். சோ அது பொறுப்பா மாறிச்சு. அதனாலதான் அந்த பாட்டு முடிச்சேன். ஒருவேளை என்னைக்காவது என் இன்டர்வியூ எங்கேயாவது பார்த்து நான் சார் உங்களால நான் அழுதுருக்கேன் சார்னு சொல்லணும்னு பார்த்து இந்த பையனை கூடுப்பா ஒரு பாட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சார் உங்களை கூப்பிடணும். கண்டிப்பா அந்த பாட்டு தான் வந்து ஓயல்ல நான் மிஸ் பண்ண பாட்டு. அந்த பாட்டு. ஆனா இன்னொரு பிரச்சனைனா அந்த பாட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஐயோ நான் பண்ண வேண்டியதாச்சே அப்படிங்கிற அப்ப என் பையன்கிட்ட சொன்னேன், இது நான் எழுத வேண்டிய பாட்டுரா, மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் பண்ணீங்க? பெரிய ஆளாக சொல்றேன். நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்போ நாங்காலி. இத பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், இப்ப வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கீங்க, ஏகப்பட்ட ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஒரு தருணம் இருந்திருக்கும்ல, ஜிப்பால காசே இல்லப்பா, எல்லாம் காலியா இருக்குப்பா, ஒண்ணுமே இல்லையேங்கிற ஒரு டைம் இருந்திருக்கலாம். அந்த டைம் எப்ப நடந்துச்சு? அதெல்லாம் நிறைய முறை நடந்தது. எப்படி ஜில்லா விட்டு ஜில்லா பாட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்னா ஊர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோகனுக்கு வந்து பெரிய சம்பளம் கொடுத்துட்டாங்க, காரு கொடுத்துட்டாங்க, எல்லாமே என்னடா கொடுத்தாங்க எனக்கு ஒரு பயம். இப்ப நான் வந்து ஒருவேளை அந்த பீரியட்ல நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன்னா எனக்கு ஊருக்கு போறதுக்கே பயமா இருந்தது. காருன்னு சொல்லிட்டாங்க, காரே ஒண்ணுமே இல்லை, நமக்கு புது செப்பல் வாங்குறதுக்கே காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கும் போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பாடின சிங்கர் கால் பண்றாங்க எனக்கு. அப்ப பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்ல கால் பண்ணும்போது, அண்ணா இந்த மாசம் பிப்ரவரி ஒரு 3-4 நாள் கம்மி இல்ல அதுக்கு, அதனால ஒரு 1.25 லட்சம் தானே சம்பாதிக்க முடிஞ்சது. ஒவ்வொரு மாசமும் எனக்கு நல்லா நிறைய டூர் அங்கங்கேயும் போறோம்னா அப்படின்னாங்க. நான் அதுக்கு வாழ்த்துறதா வருத்தப்படுறதா எனக்கு தெரியல. ஏன்னா என் பாக்கெட்ல பெரிய அமௌண்ட் எல்லாம் ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ இந்த பாட்டை ஒருவேளை நான் அப்பயே எழுதியிருந்தேன்னா நான் இந்த பாட்டு தான் பாடிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங் நீங்க எழுதும் போது இது இவ்வளவு ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க கேஷுவலா எழுதிருப்பீங்க, அது பார்த்தா சூப்பர் டூப்பர் ஹிட். கனவே சொல்லலாம். அது கனவே சீரியஸ். அந்த டைம்ல அது பெரிய ஹிட்டானு எனக்கு தெரியாது. ஆனா இப்பயும் அது வந்து அவரு அணி பாட ஆரம்பிச்சாவே எல்லாரும் பாடுறாங்க, கான்செப்ட் எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், டேய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் வந்து சரணெல்லாம் ஒரு 1/2 hourல கடன்னு எழுதுன பாடல். அது இவ்வளவு தூரம் இன்னைக்கும் நிக்குதுன்னா அதான் அந்த மியூசிக், அந்த வாய்ஸ். இன்னொன்னு அந்த காலகட்டத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாம், அதோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, கனவுன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்த அந்த இடம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ ஏதாவது ஒரு பாடல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அதோட மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சிடறாங்க, சிங்கர் தெரிஞ்சிடறாங்க, பட் லிரிசிஸ்டிக்கு அதுக்கான ரெகக்னிஷன் பட்டுன்னு கிடைக்குதா? பட்டுன்னு கிடைக்காது. எப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படின்னா ஒரு படம் வந்து இப்ப பருத்தி வீரன் ஒரு படம், நீங்க அமீர் சார் ஞாபகம் இன்னைக்கு வச்சிருப்பீங்க. ஆனா பருத்தி வீரன்ல இந்த பாட்டுல எழுதின சினேகன் சார் எத்தனை பேருக்கு தெரியாது. அது என்னன்னா ஒரு பாடலாசிரியர் அந்த பாட்டுக்கான அந்த ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க இன்னைக்கு சம்பவக்காரி கேக்குறீங்க இந்த இன்டர்வியூல, இதே நான் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தேன்னு வைங்களேன், சார் அது ஓகே சார், அடுத்து என்ன சார் அப்படின்னு தான் கேட்பீங்க. அது ஒரு 6 மாசம் தான் நிற்கும், இல்லை 1 வருஷம் நிற்கும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரீச்சும் ஒன்று இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சரா இருந்தீங்கன்னு, ஒரு மேடை பேச்சாளராக இருக்கலாம், இப்ப நீங்க அரசியல் வட்டாரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய முகங்கள் நல்லா பதிக்க முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியலையே அப்படிம்பாங்க. தெரியாம இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு. ஆனா அது இந்த காலகட்டத்துக்கு செல்லுபடி ஆகாது. அது நம்ம சும்மா இதுக்காக பெருமைக்காக சொல்லக்கூடாது. நம்ம கண்டிப்பா அதுக்கான வேலையை நான் செய்யறேன். இதோட வந்து பாட்டு செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. சோ எங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு? மியூசிக் டைரக்டர்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? சூப்பரா பாடுவீங்க. மியூசிக் டைரக்டர் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன்.
சொல்லிட்டு மட்டும் அப்புறம் பாட உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்படி ரெஃபர் பண்ணுவீங்க நீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஆட்டோ டியூன் என்னென்னமோ இருக்கு, யார் நினைச்சாலும் பாடலாம், பாட அவ்வளவுதான். முடியும். நம்பிக்கை தான். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அவ்வளவுதான். சூப்பர். சோ இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட், ஏன்னா நாங்க லிரிசிஸ்ட வந்து வச்சுட்டு ஒரு கவிதை கேட்காம இருக்க முடியாது. அதனால நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அதுல இருந்து வச்சு செய்யாம விட்டது இல்ல, அப்படி சொல்ற மாதிரி அப்படி இருக்கு. கூட வச்சுக்கலாம். சோ ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை, நான் ஒரு சில வார்த்தை மட்டும் சொல்றேன், அதுல இருந்து ஒரு குட்டி கவிதை. ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி கவிதை சொல்லுவோம். ஹைக்கூ கவிதை. சரி சொல்லுங்க. சரி. நேரம். அமர்ந்து கொண்டே இருப்பவனும் காலத்திற்குள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆஹா, சூப்பர். அவள். அவள் என் மனதிற்குள் வரும் வரை என் மனதில் எதுவும் இல்லை. ம். அவள் வந்த பிறகு என் மனதில் இடமே இல்லை. ஆஹா, சூப்பர். செம. அடுத்த வார்த்தை தனிமை. ஒவ்வொரு கலைஞனும் காக்கப்பட வேண்டிய கற்பு. அற்புதம். சூப்பர். அம்மா. நிலாவும் நானும் ஒரு நாள் அண்ணன் தம்பி ஆனோம். ஏனென்றால் எனக்கு ஊட்டிய சாதத்தை என் அம்மா நிலாவுக்கும் ஊட்டினார். சூப்பர். சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து காமன் ஏதாவது ஒண்ணு. ஏன்னா தனித்தனியா கேட்டா அவ்வளவுதான், இந்த அரை மணி நேரத்துல ஒண்ணும் தெரிய போறது இல்ல. சோ ரெண்டு பேர்த்த சேர்த்து ஏதாவது ஒண்ணு. நிலா இரவில் தோன்றும், ஆனால் வெளிச்சத்திலும் இரு நிலவுகளா. செம செம. தேங்க்யூ தேங்க்யூ. சோ அற்புதமா போயிட்டு இருக்கு. இப்ப அப்கமிங்கா என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியா இருக்கு? இப்போ அர்ஜுன் தாஸுக்கே நாங்க ஒரு படம் நானும் ஷான் ரோல்டன் பண்றோம். ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவினோட பேர் சொல்லும் பிள்ளை நான் தான் பண்றேன். ஓகே. ஆமா, அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. பாட்டாவும் சூப்பரா வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து காவிய காதல்னு ஒரு படம் வரப்போகுது, நம்ம மிஸ்டர் பாரத் அவரு பண்ணது படம். அதுவும் சூப்பரா ஆல்பமா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹேஷ்டாக்ல ஒன்று அர்ஜுன் தாஸுக்கு ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் வருது, அதுவும் பண்றோம். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேர் வைக்காத படங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றி.